கேம் சேஞ்சர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில நம்ம பிறவி கர்மா என்ன, பிறவி கர்மா யார் யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது கர்மா இல்லாம மனித பிறவியே கிடையாது. பணக்காரன், ஏழை, இருக்கிறவன், இல்லாதவன் எல்லாருக்குமே கர்மா உண்டு. கர்மா இல்லைன்னா பிறவியே கிடையாது. அதனால நமக்கு மட்டும்தான் கர்மா அப்படின்ற பயம் யாருக்குமே அவசியமே இல்லை. ஆனா ஒருத்தவங்களோட பிறந்த நட்சத்திரம், பிறந்த லக்னம், லக்ன புள்ளி இது சார்ந்த கர்ம வினை சார்ந்த பாதிப்புகள் தான் வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ நடக்கும். இப்ப உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற, நடக்க போற அனைத்து பிரச்சனைகளுக்குமே காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்கள் தான் காரணமாக இருக்குது. நம்மளோட கர்மவினை தாக்கத்தை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா காசு, காமம், சொத்து இந்த மூன்று விஷயங்களையும் நம்ம கட்டுப்பாட்டோட நம்ம விதிக்கு மீறி நம்ம செயல்படாமல் இருந்தாலே பெரிய கர்ம வினை யாரையுமே தாக்காது. வாழ்க்கையில பெரிய நிலையை நோக்கி நம்ம போக முடியும். அதாவது கர்மா அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாதகரோட சுய கர்மாவும் உண்டு, பாட்டனோட கர்மாவும் உண்டு, தந்தையோட கர்மாவும் உண்டு. இந்த மூணு விதமான கர்மாவின் மூலமா தான் நம்மளோட லைஃப் ரன் ஆகும். ஒரு ஜாதகத்துல லக்னம், லக்னாதிபதி அப்படின்ற கிரகம் ஜாதகரோட சுய கர்மாவை பத்தி சொல்லும். 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 5ஆம் அதிபதியும் ஜாதகரோட பாட்டன பத்திய கர்மாவையும் ஜாதகரோட முன்ஜென்ம வரலாற்றையும் நமக்கு தெரிவிக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் மூலமாக தந்தை வழி கர்மாவையும் நம்ம அடைய முடியும், தெரிய முடியும். அதே மாதிரி இப்ப 9ஆம் இடம் என்ற பாக்கியஸ்தானத்துலதான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துப்படி இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய அனைத்து நல்ல தீய வினைகள் பதிவாயிருக்கும். அந்த 9ஆம் இடத்துல பதிவாயிருக்கிற அந்த வினைகளை 10ஆம் இடமான கர்மஸ்தானம் மூலமாக தான் நம்ம அனுபவிப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். சந்திரன் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல நம்மளோட உடல், மனசு, அந்த ஆன்மா நம்மளோட சந்திரன்ற மனசுலதான் குடியிருக்கு. அப்ப இந்த ஜென்மத்துல நம்ம என்ன வினைகளை அனுபவிக்க போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியா நம்மளோட உடல் வடிவமைக்கப்படும். நமக்கு காய்ச்சல் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல்ல இருக்கிற சில பகுதிகளை பாதிக்கும். நமக்கு வாழ்க்கையில நிறைய வெல்விஷ் வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம உடல் வடிவமைக்கப்படும். இதுதான் கர்மாவோட ப்ராசஸ். அப்ப நமக்கு கர்மா வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா மனிதராக பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பாக கர்மா வேலை செய்யும். இதுல நம்ம என்ன விதமான கர்மாவை அனுபவிக்க போறோம் அப்படின்றத 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோணத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி கர்மா என்ன விதமான கர்மா அவங்க வேலை செய்து அதுக்கு அவங்க என்ன விதமான பரிகாரம் செஞ்சுக்கணும், எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காக 1 by 1 நம்ம பார்க்கலாம். கும்ப ராசிக்கான பிறவி கர்மா என்னன்றத நம்ம பார்க்கலாம். இது காலபுருஷ 11ஆம் இடம். அதாவது ஒரு ஜாதகத்துல ஒருத்தவங்களோட எண்ணங்கள், லட்சியங்கள், கனவுகள், ஆசைகள் இது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம் தான். எந்த ஜாதகத்துல 11ஆம் இடமான லாபஸ்தானம் வலிமை பெற்றால் அவங்க எவ்வளவு தாழ்வான நிலையில இருந்தா கூட அவங்களோட எண்ணங்கள், லட்சியங்கள், கனவுகள் அனைத்துமே நிறைவேறும். கும்பராசி பாத்தீங்கன்னா பொதுவாகவே தன்னம்பிக்கை அதிகம். அவங்க திறமை மேல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு கான்பிடென்ட். என்ன ஒரு விஷயம் சொன்னாலும் தன்னோட திறமை மேல அவங்க நம்பிக்கை வச்சு எஸ் 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 மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. தன்னோட சுதந்திரத்துல யாரும் தலையிடக்கூடாதுன்னு ஒரு விருப்பம் அவங்களுக்கு இருக்கும். தான் ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த முடிவுக்கு மாற்று கருத்து யாருமே சொல்லக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப கவனமா இருப்பாங்க. இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தா கூட இவங்களோட பிறவி கர்மா, இவங்களோட டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தற்பெருமை. இரண்டாவது புகழ்ச்சிக்கு மயங்குவது. ஒரு மனிதனுக்கு எதிரியே தற்பெருமை, புகழ்ச்சிக்கு மயங்குவது, லாப நோக்கம். இந்த மூன்று செயல்களும் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தா கூட இந்த கர்மாவால அவங்களுக்கு பெரிய நல்ல பலன்கள் நடக்க மாட்டேங்குது. ஆனா இதுல உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது ஸ்திரராசி. இவங்க வாழ்க்கையில மெதுவாதான் முன்னேறாங்க. 33 வயசுக்கு மேலதான் முன்னேறாங்க. ஸ்திரராசி அப்படின்னாலே கொஞ்சம் வாழ்க்கையில முன்னேற்றம் லேட்டா தான் வரும். அவங்களோட கொள்கையில அவங்க ரொம்ப அதிக நம்பிக்கையை வச்சு அதையே பிடிச்சுக்குவாங்க. ஒரு விஷயம் செஞ்சா அதையே பிடிச்சுக்கிட்டு விடாப்புடியா நிப்பாங்க. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு முன்னேற்றம் லேட்டா இருக்குது. ரெண்டாவது தற்பெருமை, புகழ்ச்சி இதெல்லாம் அந்த லாப நோக்கம் இதெல்லாம் அந்த காற்று ராசியாக இருக்கிறதுனால தற்பெருமை. நான் தான் இந்த தொழில ஆரம்பிச்சேன், நான் தான் இந்த தொழில விஸ்வரூபமா வளர்ந்தேன், என்னாலதான் நடந்தது, என்னாலதான் என் குடும்பம் வளர்ந்தது இப்படின்னு அவங்க தற்பெருமை அதிகமா பேசுவாங்க. அது மாதிரி காற்று ராசி எப்பயுமே தன்னோட செயல்பாடுகளை எளிதில் வெளியில சொல்லக்கூடாது. காற்று ராசிகள் தன்னோட செயல்பாடுகளை, தன்னோட குணநலங்களை, தன்னோட முயற்சிகளை, தன்னோட திட்டமிடுதல்களை வெளியில சொன்னாங்கன்னா அவங்க லைஃப் பெரிய லெவல்ல வளராது. அப்ப அவங்க நான் வீடு கட்ட போறேன், கார் வாங்க போறேன், தொழில் பண்ண போறேன், எனக்கு குழந்தை பிறக்க போகுது, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, இதெல்லாம் அந்த விஷயங்கள் நல்லா நடந்து அதுல அவங்க
ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகுதான் வந்து கல்யாணம்னா நிச்சயம் ஆகி பத்திரிகை வைக்கிற அன்னைக்கு தான் போய் வந்து அவங்க வந்து சொல்லணும். அதே மாதிரி அவங்க வந்து கன்சீவா இருக்காங்கன்னா ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆன பிறகுதான் நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லணும். வீடு கட்டுறாங்கன்னா வீடு கட்டி கிரகப்பிரவேசம் வைக்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னதான் அவங்க போய் பத்திரிகையை வந்து எல்லாருக்கும் வந்து வைக்கணும். முதலையே வந்து தன்னோட திட்டங்களையும் செயல்பாடுகளையும் அவங்க வந்து சொல்லாம இருந்தா அவங்க வாழ்க்கையில நிச்சயமாக வந்து வளர்ச்சி உண்டு. இப்ப இதுல உள்ள நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அவிட்டம், சதயம், புரட்டாதி. அவிட்ட நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, 3 10 குடையவனோட நட்சத்திரம். அப்ப இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கர்மா வேலை செஞ்சாலும் இவங்க எப்படியாவது வந்து சாதிச்சிடறாங்க. ஏன்னா இதுல உள்ள நட்சத்திரங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஃபேவரா வந்து இருக்குது. இப்ப 3 10 குடையவனோட நட்சத்திரம் அப்படின்னா இப்ப பாருங்க, யூடியூப் மூலமா உலகத்துல வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் சாதனைகள் எளிமையாக வந்து நடக்குது. ஒருத்தவங்க தன்னோட ப்ராடக்ட வந்து மார்க்கெட் பண்றதுல இருந்து தன்னோட திறமையை வந்து வெளிக்காட்டுறதுல இருந்து எல்லாமே யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா இதுதான் வந்து ஒருத்தவங்களோட திறமையை வந்து வெளிக்காட்டுது. எவனுக்கு வந்து திறமை இருக்குதோ அந்த திறமையை வந்து வெளிக்காட்டக்கூடிய சக்தி எவனுக்கு இருக்குதோ அவனுக்குதான் வந்து பிரபஞ்சம் வந்து உதவி செய்யுது. இப்ப இவங்களுக்கு வந்து 3 10 குடையவன் வந்து அந்த செவ்வாயாக இருக்கிறதுனால தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக இப்ப யூடியூப்க்கு எல்லாம் வந்து என்ன நீங்க வந்து ஒரு சேனல் நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல்ல வந்து எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, ஒரு வீடியோக்கு என்ன வியூஸ் போகுது அப்படின்னு பாக்குறீங்களா? கும்ப ராசியிலயோ கும்ப லக்னத்திலயோ அவிட்டத்துல வந்து பிறந்தவங்களுக்கு பாருங்க வியூஸ் வந்து அதிகமா வந்து போகும். ஏன்னா சனி சந்திரன் சம்பந்தம் இருக்கிறதும் வியூஸ் வந்து அதிகமா போகும். இவங்க எல்லாம் வந்து சேனல் வச்சிருந்தாங்கன்னா இவங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கும். இவங்க சும்மா ஒரு ஷார்ட்ஸ் போட்டா கூட அந்த ஷார்ட்ஸை வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. இப்படி வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக இவங்க வந்து பெரிய வளர்ச்சி வந்து அடைவாங்க. சின்ன ஒரு போன் தான் வச்சிருப்பாங்க, அந்த போன் மூலமாக வந்து உலகத்தையே இவங்க வந்து வில்லா வந்து வளர்ச்சிருவாங்க. இவங்களோட வாழ்க்கை அதாவது குன்றின் மேல் இட்ட விளக்காக வந்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கை வந்து பிரகாசிக்கும். சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சுய ஜாதக ரீதியாக ராகு வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவங்களோட பலன்கள் வந்து இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த கும்பராசி தனலாபாதிபதியான குருவோட நட்சத்திரம். இந்த தனலாபாதிபதி குரு வந்து 6ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். இவங்க வந்து பெருசாக வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க லைஃப் வந்து சேஃப்டி ஜோன்ல வந்து போகும். இவங்க வந்து கடன்ற கலாச்சாரத்துக்கு வந்து போயிட்டாங்கன்னா எப்பயுமே 2ஆம் இடமும் 6ஆம் இடத்துக்கு கூட கனெக்ட் ஆகக்கூடாது. இல்ல 11ஆம் இடம் வந்து 6ஆம் இடத்து கூட வந்து கனெக்ட் ஆகக்கூடாது. 2ஆம் இடம் வந்து 6ஆம் இடத்து கூட கனெக்ட் ஆகும்போது வர்ற வருமானம் எல்லாம் வந்து கடனுக்கு போகும், இல்ல வந்து நோய்க்கு போகும், இல்ல தவறான இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து முடிஞ்சிடும். எப்பயுமே வந்து 6ஆம் அதிபதி வந்து நியூட்ரலா இருக்கணும். 6ஆம் இடங்கிறது வந்து உபஜயஸ்தானமாக இருந்தால் கூட நியூட்ரலாக ஒண்ணு அதிக வலிமையாக இருக்கக்கூடாது, இல்ல வலிமையே இல்லாமலும் இருக்கக்கூடாது. பேலன்ஸ்டா வந்து இருந்துச்சுன்னா அவங்க லைஃப் வந்து கலர்ஃபுல் தான். அதே நேரத்துல வந்து 12ஆம் இடத்துல வந்து 2 11 கூடியவங்க வந்து 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வந்து நீச்சமானாலும் வந்து அவங்களுக்கு அது டிராபேக் தான். அப்ப குரு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நிலையில இருக்கும்போது ஆட்சியாக இருக்கும்போது நல்ல பலன் உண்டு. மீனத்திலேயோ தனுசுலயோ குரு பகவான் வந்து ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப வந்து சிறப்பு. உச்சமாக இல்லாம இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் கும்பராசிக்கு வந்து ஓரளவுக்கு அதுல இருக்கிற நட்சத்திரங்களும் நல்ல பலன்கள் கொடுக்குற மாதிரிதான் இருக்கு. அவங்க வந்து அந்த லாப நோக்கம், தற்பெருமை, புகழ்ச்சி இதுக்கெல்லாம் வந்து மயங்காம இருக்கணும். இவங்க எப்பயுமே வந்து வீட்டுல வந்து ஒரு பானை வச்சு மண் பானை வச்சு அந்த மண்பானையை நல்லா அலங்காரமா கோலம் போட்டு அதுல வந்து பொருள் சேமிச்சு வர வர அவங்க வாழ்க்கையில வந்து வெற்றி நல்லா வந்து இருக்கும். அதுக்கடுத்து இவங்களுக்கு பரிகாரமான கோயில் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது வந்து கும்பகோணத்துல வந்து ஆதி கும்பேஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த ஆதி கும்பேஸ்வரர் கோயில் வந்து இவங்களுக்கு வந்து வரப்பிரசாதம். குறிப்பா வந்து கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு சிறப்பான பலன் வந்து கொடுக்கும். அந்த வருஷத்துக்கு ஒருக்க வந்து மாசி மகம் வருது பாத்தீங்களா. ஏன்னா 7ஆம் இடங்கிறது வந்து ஒரு நிவர்த்தி ஸ்தானம்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். கும்பத்துக்கு 7ஆம் இடம் வந்து சிம்மம். அதுல இருக்கிற அந்த மகம் நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு இவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோ அந்த கும்பகோணத்துக்கு போயிட்டு வர்றது, அந்த மகாமகம் குளத்துல வந்து குளிக்கிறது, ஆதி கும்பேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது இவங்களுக்கு வாழ்க்கையில வந்து சிறப்பான ஒரு பொருளாதார மாற்றத்தை வந்து எப்பயுமே வந்து ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். அதே மாதிரி இப்ப கூட்டம் கூடாத கடைன்னு இருக்கும் பாத்தீங்களா. சில கடைகள்லாம் எப்பயுமே பார்த்தா கடை வந்து காலியா இருக்கும். ஏதாவது ஒருத்தவங்க போய் நின்ன பிறகு பாருங்க திடீர்னு கூட்டம் அப்படியே பத 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 பதன்னு வரும். இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷாப்பிங் மாலோ ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையோ
ஒரு ஹோட்டலோ அவங்க போற வரைக்கும் அந்த இடம் வந்து காலியா இருக்கும். அவங்க போன உடனே பாருங்க பதபதன்னு கூட்டம் வரும். வர்றவங்க எல்லாம் அவங்க வந்து பொருள் கொடுத்துருவாங்க, சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்க எந்த இடத்துல போய் நிக்கிறாங்களோ அந்த நிக்கிற இடம் கண்டிப்பாக வந்து வளரும். ஆனா இவங்க அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய வளர்ச்சி வந்து இவங்களுக்கு வந்து காலதாமதமாக தான் வந்து வேலை செய்யும். இப்படி ஒரு ஜாதகத்துல வந்து நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. அப்ப நம்ம ஜாதக ரீதியா நமக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்குமா, கெட்ட பலன்கள் நடக்குமா, நல்ல பலன்கள் எப்ப நடக்கும், கெட்ட பலன்கள் எப்படி நடக்கும், இது எல்லாத்தையுமே அவங்க ஜாதக ரீதியான திரிகோணாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம், 5ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி, இதை வச்சு நம்ம வந்து நிர்ணயம் பண்ணி அதுக்கு தகுந்த வழிபாட்டு முறைகள், பரிகாரங்கள் இதையெல்லாம் நம்ம வந்து கடைபிடிக்கும் போது நிச்சயமாக பலன் வந்து உண்டு. இப்ப ஒரு ஜாதகத்துல வந்து லக்னாதிபதியால அந்த ஜாதகத்துக்கு வந்து வீழ்ச்சியா, பாக்கியாதிபதியால வீழ்ச்சியா, இல்ல பாட்டனால வீழ்ச்சியா, இல்ல லக்னாதிபதியால வளர்ச்சியா, பாக்கியாதிபதியால வளர்ச்சியா, இல்ல பாட்டனால வளர்ச்சியா, அதாவது தந்தையும் பாட்டனும் புண்ணியம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு நிச்சயமாக வளர்ச்சி உண்டு. ஜாதகர் புண்ணியம் பண்ணியிருந்தானா அவருக்கு வளர்ச்சி உண்டு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திரிகோணாதிபதிகள் கூட வந்து ராகு, கேதுக்கள், சனி பகவான் வந்து சம்பந்தப்படக்கூடாது. இவங்க எல்லாம் வந்து சம்பந்தப்படாமல் இருந்தால் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பா வந்து இருக்கும். கும்பராசிக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் அப்படின்னா மண்பானையில பணம் சேமிச்சுக்கிட்டு வர்றது, இல்ல மண்பானைக்குள்ள அவங்க வந்து மண் அகல்ல வந்து விளக்கு ஏத்தி வைக்கிறது. இதுதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையான நல்ல வளத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரம். நன்றி, வணக்கம். இப்ப ரொம்ப நாளா நீங்க வந்து பல ஒரு மன உளைச்சல் இருக்கீங்க, தீராத பிரச்சனைகள் வந்து பல வருடமாக இருக்குது அப்படின்னா பிரசன்னம் பார்த்து அதுக்கு முறையான தீர்வுகள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தர முடியும். நல்ல குழந்தைகளுக்கு வந்து நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, தொழில் நிறுவனத்துக்கு நல்ல பேர் வச்சு கொடுக்கறது, அதிர்ஷ்ட ரத்தினங்கள் வந்து தேர்வு செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதமான தேவைகள் இருக்குதோ அதுக்கு வந்து நம்மளால தீர்வு வந்து கொடுக்க முடியும். இப்படி உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அனைத்து தேவைகளுக்கும் என்னை வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். என்னோட போன் நம்பர் வந்து 9865220406.